ஓகே, ஒரு HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர், நான் இதை லேர்ன் வெப்சைட் அப்படின்னு இங்கே ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேர்ன் வெப்சைட் அப்படின்ற ஃபோல்டரை என்னோட ஆன்லைன் கோட் எடிட்டர்ல நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆன்லைன் கோட் எடிட்டர் என்ன அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். இதுல ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர், இதுல லோக்கல் டிஸ்க்ல லேர்ன் வெப்சைட் அப்படின்னு இருக்கு. நான் இந்த ஃபோல்டரை இதுல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க என்னோட ஃபோல்டரை இங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இங்க index.html அப்படின்னு சொல்லி நான் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். எனி நேம்ல வேணா நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், index.html, home.html, பட் the extension should be followed by HTML. இந்த எக்ஸ்டென்ஷன் HTML ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இப்போ இங்க hello அப்படின்றத நான் இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இந்த லேர்ன் வெப்சைட்ல போனா இந்த இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் குரோம் இதுல ஓப்பன் பண்றேன். இப்போ நமக்கு இங்க ஹலோ வேர்ல்டு அப்படின்றது டிஸ்பிளே ஆயிருக்கு. பட் இங்க index.html அப்படின்ற இதுல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் எந்த ஒரு HTML டேக்ஸுமே இன்க்ளூட் பண்ணல, ஹெட்டிங் டேக்ஸ்லாம் நம்ம கொடுக்கல. ஸோ டைட்டில்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போதைக்கு கரண்டா index.html அப்படின்னு சொல்லியே நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு.